இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கிராமத்து கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். இந்த அழகான கிராமத்தோட பேர் தான் மதுப்பூர். ஆறுகள் மற்றும் வயல்களால் சூழப்பட்டது தான் இந்த கிராமம். அது மட்டும் இல்ல, இது கடின உழைப்பாளி மக்களுக்கு பெயர் பெற்றது. கிராமத்தோட மையத்துல ஒரு பழைய ஆலமரம் இருந்தது. இங்கேதான் மக்கள் தங்கள் மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க. இவர் தான் முத்து. இவருக்கு 2 ஏக்கர் நிலம், ஒரு சின்ன வீடு, ஒரு பசுவோட உள்ள ஒரு சிறிய விவசாயி தான் இவர். அந்த பசுவோட பேர் தான் கௌரி. முத்துவோட வாழ்க்கை ரொம்ப எளிமையானது. காலையில வயல்ல வேலை, மதியம் கௌரிய பராமரிக்கிறது, மாலையில அவர் மனைவி சரளா மற்றும் அவரது 2 குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கிறது. நம்ம கௌரியோட பால் வயிற்றுக்கு மட்டும் இல்ல, இதயத்தையும் திருப்திப்படுத்தும். பால் வித்தது போக அப்போ ஏழை குழந்தைகளுக்கும் கொடுக்கறோம். ஒரு நாள் நகரத்திலிருந்து வட்டி கடன் கொடுக்கிறவர் வந்திருக்கிறதா கிராமம் முழுதும் செய்தி பரவுச்சு. அவர் பேர் தான் லாலா கோவிந்தாஸ். கிராமத்துல லாபம் தரக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலேயும் லாலாவோட கண்ணு இருந்துச்சு. லாலா கிராமமா பயணம் செஞ்சு உயர்தர பசுக்களை வாங்கினாரு. என்னப்பா இந்த பால் இவ்வளோ அடர்த்தியாவும் சுவையாவும் இருக்கே? இது முத்துவோட மாட்டோட பால். ஊரே இந்த பாலை தான் வாங்குது. இத கேட்ட லாலா முத்துவை பார்க்க போனாரு. முத்து தம்பி, உங்க பால் அருமையா இருக்கு. மாடு எவ்வளோ பால் கொடுக்குது? லாலாஜி, கௌரி எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அதோட பால் எங்களுக்கு அமிர்தம் மாதிரி. ஒரு நாளைக்கு 4 முறை 5 லிட்டர் பால் கொடுக்கும். இவ்வளோ பாலா? முத்து, நீ ஏன் அதை விற்க கூடாது? நான் உனக்கு 500 ரூபா தரேன். லாலாஜி, 500 ரூபாய் எனக்கு மிகப்பெரிய தொகை. நான் இவ்ளோ பணத்தை ஒரே நேரத்துல பார்த்ததே இல்ல. ஆனா கௌரி வெறும் பசு மட்டும் இல்ல, நான் அவளை விற்க மாட்டேன். அட முத்து, பசு ஒரு பசு தான். அந்த பணத்துல நீ இன்னொரு மாடு வாங்கலாம். யோசிச்சு பாரு, 500 ரூபாய் வச்சு நீ உன் குழந்தைகளுக்கு எவ்வளவோ பண்ணலாம். முத்து அமைதியா இருந்தான். வீட்டுக்கு வந்து சரளா கிட்ட பேசினான். முத்து, நீ கௌரி எரித்துட்டா நம்ம வீட்டு நிலை என்ன ஆகும்? கௌரியோட பால் தான் நம்ம குழந்தைகளோட பலமே. லாலாவோட பேராசைக்கு அடிப்பணியாக. சரளாவோட திட்டத்துக்கு முத்து சம்மதித்தான். ஆனா அந்த செய்தி கிராமம் முழுவதும் பரவியது.